மேஷம். இன்று உங்களுக்கு துணிச்சலும் தன்னம்பிக்கையும் கூடும். சகோதர வழியில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். நிலம், சொத்து தொடர்பான விவகாரங்களில் சாதகமான முடிவுகள் வரும். அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட திசை கிழக்கு. வழிபாடு முருகப்பெருமானுக்கு செவ்வரளி மலர் சார்த்தி வழிபட காரிய வெற்றி கிட்டும். ரிஷபம். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். உங்களின் பேச்சுக்கு சமூகத்தில் தனி மதிப்பு கிடைக்கும். சேமிப்பு உயரும். விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்வீர்கள். அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. வழிபாடு மகாலட்சுமிக்கு நெய் தீபமேற்றி வழிபட பணப்புழக்கம் அதிகரிக்கும். மிதுனம். தொழில் மற்றும் வியாபாரத்தில் புதிய மாற்றங்களை செய்வீர்கள். வெளியூர் பயணங்களால் அனுகூலம் உண்டாகும். தந்தையார் வழியில் நன்மைகள் நடக்கும். உற்சாகமான நாள். அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட திசை வடக்கு. வழிபாடு மகாவிஷ்ணுவை வணங்கி வர மனநீதி கிடைக்கும். கடகம். வேலை தேடுபவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் அமையும். அலுவலகத்தில் உங்களின் உழைப்பிற்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கும். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். மகிழ்ச்சியான செய்தி வரும். அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. வழிபாடு அம்மன் கோவிலில் விளக்கேற்றி வழிபாடு செய்ய தடைகள் விலகும். சிம்மம். சமூகத்தில் உங்கள் அந்தஸ்து உயரும். அரசு வழி காரியங்களில் வெற்றி கிடைக்கும். பிள்ளைகளின் முன்னேற்றம் கண்டு பெருமிதம் கொள்வீர்கள். பணவரவு திருப்திகரமாக இருக்கும். அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட திசை கிழக்கு. வழிபாடு சூரிய பகவானை காலையில் வணங்கி வர ஆரோக்கியம் மேம்படும். கன்னி. எதிலும் நிதானத்துடன் செயல்படுவது நல்லது. மற்றவர்களின் விவகாரங்களில் தலையிட வேண்டாம். பூர்வீக சொத்துக்களால் சிறு ஆதாயம் உண்டு. மனக்குழப்பங்கள் நீங்கும். அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட திசை தெற்கு. வழிபாடு விநாயக பெருமானை அருகம்புல் சார்த்தி வழிபட சங்கடங்கள் தீரும். துலாம். இன்று உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் இருப்பதால் பேச்சிலும் செயலிலும் மிகுந்த கவனம் தேவை. யாரிடமும் வாக்குவாதம் செய்ய வேண்டாம். புதிய முயற்சிகளை தள்ளி போடவும். அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட திசை மேற்கு. வழிபாடு துர்க்கையம்மனை வணங்கி ஓம் துர்க்காய நம மந்திரத்தை சொல்லி வர கஷ்டங்கள் குறையும். விருச்சிகம். கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். நண்பர்களுடன் இருந்த மனக்கசப்புகள் நீங்கும். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். வருமானம் உயரும் நாள். அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட திசை தெற்கு. வழிபாடு ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் சார்த்தி வழிபட பயம் நீங்கி வெற்றி கிட்டும். தனுசு. எதிர்ப்புகள் விலகும். கடன் பிரச்சனைகள் குறைய வழி பிறக்கும். உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும். உடல் நலம் சீராகும். தன்னம்பிக்கை கூடும். அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. வழிபாடு தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் மலர்களால் அர்ச்சனை செய்யவும். மகரம். பிள்ளைகளின் கல்வி மற்றும் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். பூர்வீக சொத்து விவகாரங்களில் நல்ல முடிவு கிடைக்கும். உங்களின் திறமைக்குரிய மதிப்பு கிடைக்கும். அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட திசை வடக்கு. வழிபாடு சனீஸ்வர பகவானுக்கு எள் தீபமேற்றி வழிபட இன்னல்கள் தீரும். கும்பம். வீடு வாகன மாற்றங்கள் சாதகமாகும். உறவினர்களின் வருகையால் மகிழ்ச்சி உண்டாகும். தாயார் வழியில் நன்மைகள் நடக்கும். வசதி வாய்ப்புகள் பெருகும் நாள். அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட திசை மேற்கு. வழிபாடு கால பைரவரை வணங்கி வர தடைகள் நீங்கும். மீனம். தைரியமான முடிவுகளை எடுப்பீர்கள். இளைய சகோதரர்களிடம் ஒற்றுமை நிலவும். சிறிய தூர பயணங்களால் ஆதாயம் உண்டு. சுப செய்திகள் இல்லம் தேடி வரும். அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. வழிபாடு பெருமாளை வணங்கி வர சகல சௌபாக்கியங்களும் கிட்டும்.